இதுக்கு முன்னாடி மல்லி இருந்துட்டு ஆதாரமே இல்லாம இந்த சுடர பத்தி சொன்னாங்க. ஆனா யாருமே நம்பல. ஆனா இப்போ ஆதாரத்தோட சொல்லும்போது கண்டிப்பா யாரா இருந்தாலும் நம்பிதான் ஆகணும். அப்படிதான் விஜயும் இருந்துட்டு இப்போ தலைய அடிச்சுக்கிட்டு நான் எவ்ளோ பெரிய தப்பு பண்ண பார்த்தேன் மல்லி. அதுவும் இல்லாம நீ சொல்றத எதையுமே கேட்காம, இதுக்கு முன்னாடியே எனக்கு நல்லாவே தெரியும். நீ எது சொன்னாலுமே அது கரெக்ட்டா தான் இருக்கும். உனக்கு ஒரு சந்தேகம் வருது அப்படின்னா, அது ரொம்ப ரொம்ப கரெக்ட்டா தான் இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லி, ஆனா ரேணுகாவ நான் தான் வந்து காலேஜ் டேஸ்ல பார்த்து அவள லவ் பண்ணேன். அப்படி இருக்கும்போது, அவள எனக்கு தெரியாதா? அவ அச்சசல் வந்து ரேணுகா மாதிரியே இருந்ததுனால, நான் கொஞ்சம் ஜெர்க் ஆயிட்டேன். என்ன மன்னிச்சிரு மல்லி. நான் இவ்ளோ பெரிய தப்பு பண்ணுவேன் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதுவும் இல்லாம நம்ம மல்லி காட்டக்கூடிய ஆதாரங்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு, இங்க இருக்கக்கூடிய சுடர் கொஞ்சம் நல்லவளா இருந்தா அப்படின்னா கூட பிரச்சனை கிடையாது. ஆனா என அ என்னோட ரேணுகா வந்து எந்த அளவுக்கு நல்லவன்னு உனக்கு தெரியாது. ஆனா மத்தவங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது உன்கிட்டயே நான் எத்தனையோ முறை ரேணுகாவ பத்தி சொல்லியிருக்கேன்ல. ஆனா ரேணுகா மாதிரியே இருக்கக்கூடிய ஒருத்தி இவ்ளோ கேவலமா இருப்பாளா? இவ்ளோ கெட்டவளா இருப்பாளா? அப்படின்ற மாரி வந்து சொல்லி, நம்ம விஜய் வந்துட்டு பயங்கரமா கதறிக்கிட்டு இருக்காங்க. நீ மட்டும் இந்த விஷயத்த கண்டுபிடிச்சு இங்க கன்ஃபார்மா இவ சுடர் தான் அப்படின்ற மாரி சொல்லல அப்படின்னா, கண்டிப்பா என்னோட வாழ்க்கை என்ன ஆயிருக்கும் அப்படின்றது தெரியல. அதே மாதிரி வெண்பாவோட வாழ்க்கை என்ன ஆயிருக்கும் அப்படின்றது தெரியல மல்லி. அப்படின்ற மாரி வந்து சொல்லி விஜய் பயங்கரமா கதறி அழுதுட்டு இருக்காங்க. இப்ப யோசிச்சு என்ன பிரயோஜனம் விஜய்? நான் ஆல்ரெடியே சொன்னேன். அதாவது இவள பார்த்த நாள்ல, இவ தான் உங்க ரேணுகா அப்படின்ற மாரி சொல்லும்போது, நான் வந்து அவங்க ரேணுகா அப்படின்றதுனால வந்து கூட்டிட்டு வந்தேன். ஆனா உண்மையிலேயே இங்க இருக்கக்கூடியது ரேணுகா இல்ல, சுடர் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சதுக்கு அப்புறமா, உங்ககிட்ட சொல்லும்போது நீங்க யாருமே நம்பல. இப்போ ஆதாரத்தோட காட்டுனதுக்கு அப்புறம் தானே நம்புறீங்க அப்படின்ற மாரி சொல்லி, இப்போ மல்லி இருந்துட்டு வந்து கேட்க, கடைசியில விஜய் இருந்துட்டு, "நீ ரொம்ப நன்றி மல்லி. நீ இவ்ளோ பெரிய விஷயத்த செஞ்சிருக்க" அப்படின்ற மாரி வந்து சொல்லி நன்றி எல்லாத்தையுமே சொல்றாங்க. இப்போ அடுத்தடுத்து எல்லாமே வந்து நல்லபடியா போயிட்டு இருக்கு. அதே மாதிரி விஜய்க்கு உண்மை தெரிய வர்றது மட்டும் இப்போ மேட்டர் கிடையாது. விஜய்க்கு தெரிய வந்ததுக்கு அப்புறமா உண்மையிலேயே நம்ம எவ்வளவு பெரிய சிச்சுவேஷன்ல இருக்கோம் அப்படின்ற மாரி தெரிஞ்சு, அவர் உண்மையிலேயே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுறாரு. ஆனா அதே சமயத்துல இப்போ போலீஸோட வந்து இந்த ரேணுகாவ, அதாவது இங்க இருக்கக்கூடிய சுடர அரெஸ்ட் பண்றதுக்கு ரெடியா இருந்துட்டு இருக்காங்க. அதாவது இங்க இருக்கக்கூடிய சுடர் வந்து ரேணுகா மாரியே இருக்கிறது, இவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துது. அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனா அதே சமயம் அவ எந்த அளவுக்கு கேடு கெட்டவ அப்படின்றது தான் இங்க மிகப்பெரிய பிரச்சனையா இருந்துட்டு இருக்கு. இப்போ விஜய், அடுத்ததா இந்த கதிரேசன், நிஷா எல்லாருமே இந்த சுடர உண்டு இல்லைன்னு பண்ண போறாங்க. சுடர் கொஞ்சம் கூட இதை எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா மல்லி இப்படி மாஸ் காட்டுவாங்க. கடைசியில மல்லி இருந்துட்டு இந்த சுடரோட சுயரூபத்தை இப்படி வெளிய கொண்டு வருவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. கடைசியில வேற வழியே இல்லாம சுடர் ஜெயிலுக்கு போகக்கூடிய நிலைமை வருது. ஏன்னா அவ செஞ்ச தப்பு எல்லாத்துக்குமா சேர்த்து ஜெயிலுக்கு போய் தான் ஆகணும். வேற வழியே கிடையாது. இதுல ஒன் அண்ட் ஒன்லி ஆப்ஷன் ஒண்ணு மட்டும் தான். வேற எதுவுமே இல்ல அப்படின்ற மாரி இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.